ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாளுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிர்தம் அமிர்ததாரை 1224 தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய தலைப்பு சந்திரசர்மாவின் சரித்திரம். இதன் 3ஆம் பகுதி. சந்திரசர்மாவின் காலத்திலே ஒருவருடைய சொந்த இச்சைக்காக இல்லாமல் சில அத்தியாவசியங்களை முன்னிட்டு பிராமணர்கள் இதர கன்னிகைகளை அங்கீகரிக்கும் வழக்கம் இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் அந்த வைஷ்யன் அவரிடம் அப்படி சொன்னது. அவருக்கா அந்த மாதிரி விஷயத்தில் மனசு போகவே இல்லை. அரும்பாடுபட்டு தாம் சம்பாதித்த மகாபாஷ்யத்தை சத்சிஷ்யர்களுக்கு கொடுத்து பிரச்சாரம் பண்ண வேண்டும் என்பதிலேயே அவருடைய எண்ணமெல்லாம் இருந்தது. அத்தனை கஷ்டமெல்லாம் பட்டது பந்தத்தில் மாட்டிக்கொள்ளத்தானா என்று நினைத்து, பெண்ணை கல்யாணம் கார்த்திகை பண்ணிக்கொள்ளும் உத்தேசம் நமக்கில்லை என்று சொல்லி புறப்படுவதிலேயே மும்முரமாக இருந்தார். இப்படி அவர் சபலமில்லாமல் கட்டுப்பாட்டுடன் இருந்ததாலேயே இவ்வளவு உசந்த ஜீவனை அடைந்துதான் தீர்வது என்று அந்த பெண்ணுக்கும் அவளுடைய தகப்பனாருக்கும் பிடிவாதம் ஏற்பட்டது. உமது பிராணன் இவள் போட்ட பிச்சை, நன்றி வேண்டாமா? உம்மை டிமாண்ட் பண்ண எங்களுக்கு ரைட் இருக்கிறது. வாரும் ராஜசபைக்கு, ராஜ ஆக்ஞைப்படி வழக்கை தீர்த்து கொள்வோம் என்று வைஷ்யன் விடாப்பிடியாக சொல்லிவிட்டான். அப்படியே தீர்ப்புக்காக ராஜாவிடம் போனார்கள். நல்ல லட்சணமாக ஆச்சார காந்தியுடன் வித்யா சோபையுடன் இருந்த சந்திரசர்மாவை ராஜா பார்த்தானோ இல்லையோ, வைஷ்யன் கேஸை எடுப்பதற்கு முந்தியே அவனுக்கு வேறு ஒரு யோசனை தோன்றிவிட்டது. மகா தேஜஸ்வியாக இருக்கிறாரே, நாம் நம்முடைய குமாரிக்கு எங்கெங்கெல்லாமோ வரன் தேடிக்கொண்டிருக்கிறோமே, அதெல்லாம் எதற்கு? இந்த பிராமண யுவனுக்கே கன்னியாதானம் பண்ணிவிடுவோம். அதற்கு தர்மசாஸ்திரம் இடம் கொடுக்கிறதா என்று மந்திரியை தருவித்து கேட்போம் என்று நினைத்தார். யாரங்கே? மந்திரியை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். அப்படியே மந்திரி வந்தான். மந்திரிகள் பிராமணர்களாகத்தான் இருப்பார்கள். இந்த பிராமண மந்திரி வந்தவுடன் சந்திரசர்மாவை பார்த்தான். அவருடைய அழகில் அவனும் வசீகரமானான். வேடிக்கை என்னவென்றால், அவனுக்கும் விவாக வயசில் பெண் இருந்தாள். ஓஹோ, ராஜாவே நம் விஷயம் தெரிந்து கொண்டு நமக்கு மாப்பிள்ளையாகத்தான் இந்த பையனை தேர்ந்தெடுத்து விட்டு நம்மை கூப்பிட்டு அனுப்பியிருக்கிறார் போல் இருக்கிறது. நம் நல்ல காலம் என்று நினைத்தான். ராஜா தன்னுடைய பெண் விஷயமாக தர்மசாஸ்திர கருத்தை கேட்டான். பிரம்ம தேஜஸில் நல்ல வீரியவானாக பிராமணர்கள் விஷயத்தில் அப்படி செய்ய சாஸ்திரத்தின் அனுமதி இருப்பதை சொன்ன மந்திரி, 4 வர்ணங்களை சேர்ந்த கன்னிகைகளையும் ஒரே முகூர்த்தத்தில் ஒரு பிராமண வரனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க இடம் இருப்பதாக சொன்னான். தன்னுடைய பெண்ணையும் அப்படி கன்னியாதானம் செய்து கொடுக்க ஆசைப்படுவதாக விஞ்ஞாபித்து கொண்டான். பாதி காரியம் முடிந்தது. க்ஷத்ரிய பெண், பிராமண பெண் ஆகிய 2 பேர் கிடைத்து விட்டார்கள் என்று ராஜா சந்தோஷமாக ஒப்புக்கொண்டார். எதிர்பார்க்காமல் இப்படி ஒரு புதிய காரணமும் கிடைத்த சந்தோஷத்தோடு வைஷ்யன் தன்னுடைய வழக்கையும் ராஜாவின் முன் வைத்தான். முக்கால் காரியமும் இவ்வளவு ஈஸியாக முடிகிறதே என்று நினைத்த ராஜா அவனுக்கு அனுகூலமாக தீர்ப்பு பண்ணினான். இந்த மாதிரி ஒன்றை ஒட்டி ஒன்றாக திருப்பம் ஏற்பட்டதை பார்த்த சந்திரசர்மா, இப்படித்தான் ஈஸ்வர சங்கல்பம் என்று தெரிகிறது, அதனால் நாம் ஒன்றும் முரண்டு பண்ண வேண்டாம், நடக்கிறபடி நடக்கட்டும் என்று விவேகமாக விட்டுவிட்டார். மாமனார்கள் ஆவதற்கு 3 பேரும் போட்ட ஜாயிண்ட் மனுவுக்கு தலையாட்டி விட்டார். மனு ராஜ ஆக்ஞைகளாகவும் அல்லவா வந்துவிட்டது. முக்கால் காரியத்தை முழுசாக பூர்த்தி செய்ய 4வது வர்ணத்தை சேர்ந்த ஒரு நல்ல குணமுள்ள பெண்ணும் வந்து சேர்ந்தாள். பின்குறிப்பு: பதஞ்சலி சரிதத்தில் பிரம்மரக்ஷசிடம் சந்திரசர்மா பாடம் முடித்ததை அடுத்து 4ஆம் வர்ண பெண் அவரிடம் தன்னை அர்ப்பணம் செய்து கொள்கிறாள். அவர் பிற்பாடு மற்ற 3 கன்னிகைகளை மணம் செய்து கொள்ளும் பொழுது அவளை மணக்கிறார். தபஸ்விகளாக இருப்பவர்களுக்கு வெண்ணெய் கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணுவதையே தொழிலாக கொண்டிருந்த ஒரு பெண் அவள். அவளுடைய கைங்கரியத்தில் அவர்கள் சந்தோஷப்பட்டு சத்பிராமணராகிய சந்திரசர்மாவை அடையாளம் சொல்லி அவளுடைய புண்ணிய விசேஷத்தால் அவரையே பதியாக அடைவாள் என்று ஆசீர்வாதம் செய்திருந்தார்கள். அதன்படி அவள் வந்து தன்னை அங்கீகரிக்கும்படி அவரிடம் பிரார்த்தித்து கொண்டாள். ராஜ ஆக்ஞைக்கு மேலே ஈஸ்வர ஆக்ஞையே இதுவெல்லாம் என்ற ஸ்பிரிட்டில் சந்திரசர்மா ஒப்புக்கொண்டார். கல்யாணமே வேண்டாம் என்றவர் 1க்கு 4ஆக பண்ணிக்கொண்டார். கிரகஸ்தாசிரம தர்மத்தை பரிபாலிக்க வேண்டும், தனக்கு பத்னிகளானவர்களின் குலங்களும் சத் பிரஜைகளால் சோபிக்க வேண்டும்,
என்று ஒவ்வொருத்தியிடம் ஒரு புத்திரனை ஜனிக்கச் செய்தார். அந்த பிள்ளைகளெல்லாம் நல்ல புத்திமான்களாக இருந்தனர். சந்திரசர்மா அவர்களுக்கு தாம் கற்ற மகாபாஷ்யத்தை நன்றாக கற்றுக் கொடுத்தார். அப்புறம் இவர்கள் மூலம் இனி அது பிரச்சாரமாகிவிடும், நம் காரியம் ஆகிவிட்டது, இன்னும் குடும்ப வாழ்வு வேண்டாம், ஆத்மாவை கடை தேற்றிக் கொள்ள வழி தேடுவோம் என்று வீடு வாசலை விட்டு கிளம்பிவிட்டார். தர்மானுஷ்டானத்தை பரம்பரையாக காப்பாற்றிக் கொடுக்க ஒரு பிள்ளையே போதும். முதலில் பிறக்கும் புத்திரன்தான் அப்படிப்பட்ட தர்மஜன். அப்புறம் பிறப்பவர்கள் காமஜர்கள்தான். ஒருவனுடைய சொந்த இச்சை பூர்த்திக்காக உண்டானவர்கள்தான். அதனால்தான் ஜேஷ்ட புத்திரனுக்கே கர்மாதிகாரம் கொடுத்திருப்பது. நம்பூதிரி பிராமணர்களில் ஜேஷ்ட புத்திரனுக்குத்தான் சொத்துரிமை. ஏனென்றால் பிதுராஜித சொத்தும் தர்மானுஷ்டானத்திற்காகத்தான் ஏற்பட்டது. மற்ற பிள்ளைகளை சரீர சம்ரக்ஷணை பண்ணி வளர்த்து அப்புறம் அவரவரே சுயமாக சம்பாதித்து தன் காலில் நிற்கும்படியாக விட்டு விடுவார்கள். ராஜ்யாதிகாரம் மூத்த பிள்ளைக்கு மட்டும்தானே கொடுக்கப்படுகிறது. பல பிள்ளைகளுக்கு பிரித்து தரப்படுவதில்லையே. அப்படி ஒவ்வொரு பத்னியிடமும் ஒவ்வொரு புத்திரன் உண்டான பிறகு சந்திரசர்மா இந்திரிய நிகிரகத்தோடு இருந்துவிட்டார். அவருடைய மேதா விலாசத்தின் காரணமாக பிள்ளைகளும் குழந்தையாய் இருக்கும் பொழுதே நல்ல புத்திசாலித்தனத்தை காட்டியதால் தம் ஒருவரிடமே இருந்த பெரிய நிதியான மகாபாஷ்யத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டிய கடமையும் தமக்கு இருப்பதை நினைத்து அதை இந்த பிள்ளைகளுக்கு கற்பித்து விட வேண்டும். அப்படி அவர்கள் அதை பரப்புவதாக இருக்கட்டும் என்று தீர்மானித்தார். அதற்காக மேலும் சில வருஷங்கள் பல்லை கடித்து கொண்டு கிரகத்தில் இருந்துவிட்டு பாடம் முடிந்ததும் சந்நியாசியாவதற்கு புறப்பட்டார். அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர தென்னாருடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி.